அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி வந்து டேட்ஸ் அல்வா செய்ய போகிறேன். குழந்தைங்கள் வந்து நிறையா வந்து டேட்ஸை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு தாங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு வந்து டேட்ஸை எடுத்திருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு சுடு தண்ணியில் வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து நல்லா இது ஊற வச்சிடுறேன். ஸோ பாருங்கள், நல்லாவே இது ஊறிச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு கூட இதில் வந்து நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்து கிளறிட்டே இருங்க. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நடுவில் வந்து நெய் வந்து சேர்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருங்க. ஒன்றா போடக்கூடாது. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது கூடவே வந்து நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அது கூட இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வரும்போது இது வந்து வேறு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஸோ டேஸ்டியான ஹெல்த்தியான டேட்ஸ் அல்வா. ஸோ இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.